வாங்க, இதோ வந்துட்டாங்க. இங்க எதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? நான் தான் உன்னை கூட்டிட்டு வர சொன்ன பத்மா. உன்கிட்ட பேசணும். என்கிட்ட நீங்க என்ன பேசணும்? நம்ம குடும்பத்துக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கலாம். நம்ம 2 பேருக்கும் பொதுவா இருக்கிற ஒரே ஒரு எதிரி அந்த மாயா தான். அந்த மாயா உன்னை கை நீட்டி அடிச்சிட்டாலாமே. மாயா அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த மாதிரி அவமானம் வந்துகிட்டே தான் இருக்கும். இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி அவளை வெளியில அனுப்புறதுக்கு பாரு. என் அண்ணன் கிட்ட சொன்னேன், அவளை வெளியில அனுப்புவாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் கண்டுக்கவே இல்ல. உன் அண்ணி ஜானகிக்காகவே அவர் எதுவும் செய்யாம அமைதியா தான் இருப்பாரு. அதுக்காக நீ அவளை விட்டுறாத. ஏமா, உங்களை கை நீட்டி அடிச்ச அந்த பொண்ணு இப்படி அந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம்? அவளை வெளியில அனுப்புறதுக்கு உனக்கு என்ன உதவி தேவைப்பட்டாலும் நான் செய்ய தயாரா இருக்கேன். பாருங்க சம்பந்தி, அவளை மட்டும் நீங்க வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டீங்கன்னா ஏன் பொண்ணு சாரு நீங்க ஆசைப்பட்டபடி உங்க வீட்டுக்கு மருமகளா வந்துருவாள்ல. அதுக்காக நீ அமைதியாவே இருந்தா மாயா நிரந்தரமா அங்கே இருந்துருவா. அப்புறம் உனக்குன்னு அந்த வீட்டுல எந்த மரியாதையும் இல்லாம போயிடும். சீனிக்கிட்ட பேசி அவளை வீட்டை விட்டு வெளியில அனுப்ப சொல்லு. அத நீங்க எனக்கு சொல்லணும்னு அவசியம் இல்ல, அது எனக்கே தெரியும். இத சொல்றதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? ஆமா சம்பந்தி, இது விஷயமா அவங்கள பார்க்கணும்னு சொன்னாங்க, அதுக்காக தான் கூப்பிட்டு வந்தேன். நீங்க கொஞ்சம் தனியா வாங்க. சொல்லுங்க சம்பந்தி. இங்க பாருங்க, என் பையன் வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக மட்டும் இல்ல, உங்க பொண்ணும் நல்லா இருக்கணும்னு தான் போராடிட்டு இருக்கேன். எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும். மத்தவங்க அறிவுரையெல்லாம் எனக்கு வேண்டாம். அந்த மாயா சீக்கிரமே வீட்டை விட்டு போயிடுவா. என் புள்ள அவளை அனுப்புறேன்னு சொல்லிட்டான். அவன் கண்டிப்பா செய்வான். இனிமே யாராவது சொன்னாங்கன்னு சொல்லலாம் என்ன கூப்பிடாதீங்க. அவங்களுக்கு நல்லது பண்ணலாம்னு சொல்லி தான் வர சொன்னோம். அவங்க என்னமோ கோவிச்சிட்டு போறாங்க. பேசட்டும், கோவம் இருக்கதானே செய்யும். நான் வேற ஒரு திட்டம் வச்சிருக்கேன், நான் சொல்றத செய்யுங்க. சரிங்க, நான் பாத்துக்கிறேன். பாஸ், நான் உங்களை தினம் பாக்குறேன். கையில பொருளா வச்சிருக்கீங்க. பிராக்டிஸ் பண்ண மாட்டீங்களா? இல்லங்க, அவங்க பண்றாங்க, நான் கூட வந்தேன். பிராக்டிஸ் பண்ற எங்களுக்கே காலைல 5 மணிக்கு எஞ்சி வர கஷ்டமா இருக்கு. நீங்க சும்மா உட்கார்றதுக்கு கரெக்டா வந்துடுறீங்க. யாரும் உங்களுக்கு தெரிஞ்சு போனா? ஆமா, ஐயோ தனா, தனா தனா பார்த்து தனா, அடி எதுவும் படலையே? இல்ல ஸ்லிப் ஆயிடுச்சு. அதான் பார்த்து விளையாட்டான்ல, ஏற்கனவே காலில் அடிபட்டு இருக்கு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. தண்ணி குடி. இல்ல உடனே தண்ணி குடிக்க கூடாது, 5 மினிட்ஸ் ஆகணும். சரி, இந்த தொடச்சுக்கோ. ரெடி ரெடி ரெடி, கம் ஆன். Practice over. தனா, ரொம்ப மூச்சு வாங்குது பாரு, தண்ணி குடி. தனா, சொல்லுங்கப்பா. பிராக்டிஸ் எல்லாம் நல்லா தானே போகுது? மேடம் எப்படி சொல்லி கொடுக்குறாங்க? நல்லா சொல்லி கொடுக்குறாங்கப்பா. எனக்கே என்கிட்ட இப்போ நிறைய சேஞ்சஸ் தெரியுது. நிறைய இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். சந்தோஷம். உனக்கு
ஏதாவது தேவை இருந்தா சொல்லுமா. என்ன கேட்டாலும் நான் செஞ்சு கொடுப்பேன். என்ன கேட்டாலும் செய்வீங்களாப்பா? என்னம்மா இப்படி கேக்குற? நான் வாழறதே உனக்காக தான். நீ கேட்டு நான் எது இல்லைன்னு சொல்ல போறேன். தனா, நான் சில விஷயங்களை ரொம்ப லேட்டா தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆமா, பக்கத்து ஊர்ல இருக்கிற சேதுராமனுடைய பொண்ணு நேஷனல் போட்டியில கப்பு ஜெயிச்சிட்டானா? சொல்லிக்கிட்டு இருந்தாரு. ஆமாப்பா, நானும் கேள்விப்பட்டேன். நானும் உன்னோட கனவுக்கு முன்னாடியே சம்மதம் சொல்லியிருந்தா நீயும் இந்நேரம் நிறைய கப்பெல்லாம் ஜெயிச்சுட்டு பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் சாதிச்சிருப்பேன். அதையெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் அது இதுன்னெல்லாம் யோசிச்சுட்டேன். அதுக்கும் மேல நான் வளர்த்த ஒரு துரோகியே உனக்கு தாலியை கட்டி பெரிய கஷ்டத்தை கொடுத்துட்டான். உன் லட்சியம் கனவு எல்லாமே சீக்கிரமா நடக்காம இருக்கிறதுக்கு நானே தடுத்துட்டேனேன்னு குற்ற உணர்ச்சி இருக்குமா? அப்பா, அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அதான் இப்போ முழுசா நீங்க எனக்கு சப்போர்ட் பண்றீங்கல்ல. இருந்தாலும் நான் செஞ்ச தப்பை எப்படியாவது சரி பண்ணியே ஆகணும். உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு. அந்த கப்பை ஜெயிச்ச பொண்ணை கூட நம்ம போய் பார்க்கலாம். உனக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா அந்த பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க. இல்லப்பா, எனக்கு ஏதாவது தேவையா இருந்தா நானே கேக்குறேன். இப்ப தேவைக்கு அதிகமாவே நீங்க எனக்கு பண்றீங்க. எனக்கு அது போதும்பா. எதுக்காகவும் நீ தயங்கிட்டுலாம் இருக்காது. என்ன தேவைப்பட்டாலும் அப்பா கிட்ட கேளு. எனக்கு இருக்கிற ஆசைய கண்டிப்பா நான் கேட்பேன்ப்பா. என்னதானா? என்ன ஆசை? எதா இருந்தாலும் கேளு, நான் செய்யறேன். ஐயோ, மனசுக்குள்ள பேசுறதா நினைச்சுக்கிட்டு சத்தமா பேசிட்டனே. இல்லப்பா, என் மனசுல எந்த ஆசை வந்தாலும் நான் கேட்பேன்னு சொல்ல வந்தேன். வேற எதுவும் இல்ல. நீங்க போங்கப்பா.